டாக்டர் பிளஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஜெயரூபா. டாக்டர், எனக்கு அனீமியா இருக்கு. அதாவது ஹீமோகுளோபினோட அளவு கம்மியா இருக்கு. மாத்திரை சாப்பிடும்போது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. திருப்பி ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அதே மாரி ரத்த சோகை வருது. இதனால எப்பவுமே ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படின்னு நெறைய பெண்கள் சொல்றாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர் எனக்கு முடி கொட்டிக்கிட்டே இருக்கு. அதே மாரி பீரியட்ஸ் கரெக்ட்டா வரல அப்படின்னு சொல்லும்போது, அவங்க ஹீமோகுளோபின செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கிறத பார்க்குறோம். இந்த ரத்த சோகை அப்படிங்கிறது இந்தியாவுல எப்பவுமே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கு. நார்மலா ஹீமோகுளோபினோட லெவல் பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12லேருந்து 15க்குள்ள இருக்கணும். ஆனால் இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ஹீமோகுளோபின் லெவல் 10 இருந்தா கூட ஓகேன்னு தான் சொல்றோம். ஏன்னா, பெண்களுக்கு அந்த அளவுக்கு சத்து குறைபாடுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பீரியட்ஸ் அப்ப அதிகமான அளவுக்கு ப்ளீடிங் ஆகுறதோ, இல்ல மோஷன் போகும்போது ரத்தம் போகுறது, இல்ல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களோ, நல்ல புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களோ எடுத்துக்காம இருக்கிறது. இந்த காரணங்களால தான் ரத்த சோகை இருக்கு. சமீப நாட்களா நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, நல்லா இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் நான் சாப்பிடுறேன். சத்தான ஆகாரங்கள்லாம் சாப்பிடுறேன். ஆனா, இரும்பு சத்து என்னோட குடல்ல உறிஞ்சுதா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா, சாப்பிட்ட உடனே ஒரு காஃபி குடிச்சிடுறாங்க. காஃபி குடிக்கும்போது கீரையில இருக்கக்கூடிய அந்த இரும்பு சத்தெல்லாம் உறிஞ்ச முடியல. இந்த காரணத்தினாலயும் நெறைய பேருக்கு ஹீமோகுளோபினோட அளவு கம்மியாகிறத பார்க்குறோம். ஸோ ரத்த சோகை இருக்கக்கூடிய நபர்கள் என்னென்ன உணவுப் பொருட்கள எடுத்துக்கலாம்? ஸோ அதே மாரி வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய சில வகையான மருந்துகள, இல்ல உணவுப் பொருட்கள எப்படி தயாரிக்கலாம்? அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ முதல்ல நம்ம யூஸ் பண்ண வேண்டியது கரிசாலை மால்ட். கரிசாலை கீரை கிடைச்சது அப்படின்னா, நிறைய வாங்கிட்டு வச்சுக்கோங்க. அத நீங்க சாறு எடுத்தீங்கனாலே தெரியும். நல்ல கருப்பு நிறத்தில அந்த சாறு வரும். அந்த சாற ஒரு 1 லிட்டர் அளவுக்கு சாறு எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க. அது கூட நீங்க சர்க்கரை சேர்த்துட்டு, நாட்டு சர்க்கரையும் சேர்க்கலாம். இல்லன்னா சீனியும் சேர்த்துக்கலாம். அத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நீங்க அடுப்புல வச்சு கிண்டிட்டே வந்தீங்க அப்படின்னா, இந்த கரிசாலையோட தன்மை எல்லாமே அந்த சர்க்கரையில இறங்கி, அந்த சர்க்கரை நல்லா கட்டிப்பட்டு போக ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, மிக்ஸியில நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இத கரிசாலை மால்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கரிசாலை மால்ட்ட நம்ம பூஸ்ட், ஹார்லிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோமோ, அதே போல டெய்லி பால்ல கலந்து 1 டீஸ்பூன் அளவு கலந்து நம்ம ரெகுலரா ஒரு 3 மாசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, நம்மளோட ஹீமோகுளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகுறத பார்க்கலாம். 2வது ஈர்க்கு மணப்பாகு அப்படின்னு சொல்றது. அதாவது முருங்கையோட ஈர்க்கு. முருங்கை இலைகள விட அந்த ஈர்க்குல தான் அதிகமான அளவுக்கு இரும்பு சத்து, வைட்டமின் சி சத்து அதிகமா இருக்கு. அதே போல கருவேப்பிலையோட ஈர்க்கு. இது 2மே எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கும். இன்னொன்னு நெல்லியோட ஈர்க்கு. நெல்லியோட ஈர்க்கு கிடைச்சது அப்படின்னாலுமே ரொம்ப நல்லது. இது 3யும் சேர்த்து நீங்க கஷாயமாக்கலாம். இல்ல எனக்கு நெல்லி மரத்தினுடைய ஈர்க்குலாம் கிடைக்காது டாக்டர் அப்படின்னு சொல்றவங்க, முருங்கையோட ஈர்க்கு நமக்கு கிடைக்கும். அதே போல கருவேப்பிலையோட அந்த ஈர்க்கு. இலைகளெல்லாம் எடுத்துட்டு அந்த நடுவுல இருக்கக்கூடிய தண்டு. இத நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு, நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மேல போட்டுக்கோங்க. 4 டம்ளர் தண்ணி விட்டு 1 டம்ளரா காய்ச்சி வடிகட்டி, இது கூட கருப்பட்டி சேர்த்து ரெகுலரா ஒரு 100 டேஸ் நீங்க சாப்பிட்டு வாங்க. உங்களுடைய ஹீமோகுளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகுறத பார்க்கலாம். டாக்டர், இது டெய்லிலாம் கிடைக்காது டாக்டர் அப்படின்னு சொல்றவங்க, நெறைய கிடைச்சது அப்படின்னா எடுத்துட்டு வச்சு, அத நல்லா நீங்க கஷாயம் மாதிரி போட்டு, அது கூட கருப்பட்டி சேர்த்து சிரப் ஃபார்ம்ல வச்சுக்கோங்க. அதாவது மணப்பாகு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாரி சிரப் ஃபார்ம்ல வச்சுட்டு ஒரு 10 எம்எல் டெய்லி நீங்க வெது வெதுப்பா வெந்நீரோட கலந்து குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னாலே, உங்க ஹீமோகுளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகுறத பார்க்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்கும். அதே போல ரத்த சோகையும் இருக்கும். ஸோ பீரியட்ஸ் அப்ப அதிகமா ப்ளீடிங் போறதோ, அதே போல மோஷன் போம்போது ப்ளீடிங் எல்லாம் இருக்கு அப்படின்னா, இந்த ஒரு மணப்பாகுவ வீட்டிலேயே தயாரிக்கலாம். செம்பருத்தி பூ, ஒற்றை செம்பருத்தி பூ. அந்த ஒற்றை செம்பருத்தி பூவோட இதழ்கள எடுத்துக்கோங்க. அது கூட பன்னீர் ரோஜா பூக்கள் அந்த இதழ்கள் 2யுமே மிக்ஸ் பண்ணிட்டு, இது கூட ரோஸ் வாட்டர், உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய ரோஸ் வாட்டர்ன்னு நீங்க வாங்கிக்கோங்க. இத மிக்ஸ் பண்ணிட்டு, கற்கண்டு சேர்த்து ஒரு மணப்பாகு சிரப் ஃபார்ம்ல நீங்க செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த சிரப்பையும் ஒரு 10 எம்எல் ரெகுலரா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஹீமோகுளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகுறத பார்க்கலாம். வெள்ளைப்படுதல் மாதிரியான பிரச்சனை இருக்கு. நல்ல தூக்கம் இல்ல. பாடி ரொம்ப ஹீட்டா இருக்கு. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு அற்புதமான மருந்து. ஸோ இந்த ஒரு ப்ரிப்பரேஷனையும் நீங்க வீட்டிலேயே பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல முருங்கைக்கீரையும் அடிக்கடி எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை, சிறுபருப்பு, சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து சூப் மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே,
உங்களுடைய ஹீமோகுளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம். நீங்க ரெகுலரா டெய்லி பண்ணக்கூடிய குழம்புகள்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை, நீங்க பண்ணக்கூடிய பொரியல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை போட்டு நீங்க வதக்கி சாப்பிட்டீங்க அப்படின்னாலே, உங்க ஹீமோகுளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம். ஸோ ரெகுலரா ஒரு ஜூஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா, மாதுளை, பீட்ரூட் சேர்ந்த ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதுளையில நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹீமோகுளோபின் அதிகமா இருக்கு. அதே மாரி ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மையும் அதில அதிகமா இருக்கு. பீட்ரூட்லயுமே இரும்பு சத்து அதிகமா இருக்கு. இது 2யும் நம்ம வந்து ஜூஸ் ஆக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு ஹீமோகுளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம். உடனடியா இன்க்ரீஸ் ஆகணும். எனக்கு 1 மாசத்துல ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா, ஆட்டு ஈரல் வாரத்துல 2 நாள் ரெகுலரா நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலே, உங்களுடைய ஹீமோகுளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறத வந்து நீங்க பார்க்கலாம். முக்கியமான விஷயம் இதில அதிகமா காரம் சேர்க்காம மஞ்சள், சீரகம் மட்டும் சேர்த்து சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா, இன்னும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஸோ ஹீமோகுளோபின் அதிகமாகணும் அப்படின்னா, உணவு முறைகள் ரொம்பவே அவசியம். அதை விட மிக முக்கியமானது, நீங்க சாப்பிடக்கூடிய அந்த உணவிலிருந்து இரும்பு சத்தை உட்கிரகிக்கணும். அந்த உட்கிரகிக்கணும் அப்படின்னா, வைட்டமின் சி சத்து ரொம்ப அவசியம். தாவரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய இரும்பு சத்துக்கு வைட்டமின் சி இருந்தால் தான் உங்களால் வந்து அப்சர்வே பண்ண முடியும். ஆட்டு ஈரலுக்கெல்லாம் வந்து விட்டமின் சி தேவையில்லை. ஆனால் நீங்கள் தாவரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய முக்கியமாக பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம், நீங்கள் பேரிச்சம்பழம்லாம் சாப்பிட்றீங்க, ஆனாலும் எனக்கு ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகலைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறதுனா, காலையில் வெறும் வயித்துல ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து ஒரு 4 பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 1 மாதத்துலேயே நல்லா ஹீமோகுளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அதே போல் சாப்பிட்ட பிறகு காஃபி குடிக்கிறது, காஃபி, டீ இதில் இருக்கக்கூடிய டானின் அப்படிங்கிறது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து இரும்பு சத்து உட்கிரகிக்கிறத குறைச்சிரும். நிறைய பேர் பண்ணக்கூடிய இந்த ஒரு தவறுனால தான் ரத்த சோகை வருது. சாப்பிட்ட பிறகு நீங்கள் வெது வெதுப்பாக வெந்நீரில் எலுமிச்சை சாறு சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஹீமோகுளோபினோட அளவு நல்லா இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம். முக்கியமாக இந்த அயன் அப்சார்ப்ஷன் நல்லாயிருக்கும். இந்த ஒரு விஷயத்தை ஆல்டர்னேட் பண்ணிக்கிறது நல்லது. இல்லை ஒரு செம்பருத்தி டீ வந்து எடுத்துக்கலாம். செம்பருத்தி டீயில் நம்ம செம்பருத்தி பூ, எலுமிச்சை சாறு மட்டும் சேர்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரியான டீ வந்து எடுத்துக்கலாம். ஸோ அடிக்கடி டீ, காஃபி குடிக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னாலே, உங்களுடைய ஹீமோகுளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம். ஸோ ரத்தம் ஊறணும் அப்படின்னா, நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், டாக்டர் நான் நிறைய உணவுகள்லாம் சாப்பிட்டேன், ஈவன் மாத்திரைகள் கூட நான் சாப்பிட்டுட்டேன், ஆனாலும் எனக்கு ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் குடலில் ஏதாவது பூச்சிகள் வந்து இருக்கா, ஸோ குடலில் இந்த புழுக்கள் இருக்கிறதுனால அதனால் உங்களுக்கு ரத்த சோகை வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படிப்பட்ட நிலைகளில் ஒரு முறை நீங்கள் டீடாக்சிஃபிகேஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் சொன்ன இந்த உணவு முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே, உங்களுடைய ஹீமோகுளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம். ஹீமோகுளோபின் கரெக்டாக இருந்தால் தான் உங்களோட உடம்புக்கு செல்களுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து கிடைக்கும், இதயத்தினுடைய செயல்பாடுகள் வந்து கரெக்டாக இருக்கும், உடல் சோர்வு இல்லாமல் இருக்கும். ஸோ ரத்தம் ஊறணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த ப்ரிப்பரேஷன்லாம் வீட்டிலே செஞ்சு சாப்பிட முடியுமான்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ நாளாக நீங்கள் இதற்காக உணவு முறை மாற்றங்களை ஃபாலோ பண்ணுறீங்க, ஸோ எதனால் உங்களுக்கு சரியாகலை, ஒருவேளை வந்து பீரியட்ஸ் அப்போ அதிகமாக ப்ளீடிங் போகிறது இருக்கா, இல்லை மோஷன் போகும்போது ரத்தம் வந்து அதிகமாக போகுதா, இல்லை சில பேருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து அனீமியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அறிகுறி. ஸோ அந்த மாதிரி என்ன அறிகுறிகள் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை அதை பற்றி நம்ம விவாதிக்கலாம். இன்றைக்கி ரத்தம் ஊறணும் அப்படின்னா வீட்டில் இருந்தே செய்யக்கூடிய சில ப்ரிப்ரேஷன்லாம் வந்து பார்த்தோம். கரிசாலை மால்ட்டு பற்றி பார்த்தோம். அதே போல் வந்து செம்பருத்தி பூ மணப்பாகு, முருங்கை ஈர்க்கு மணப்பாகுலாம் வந்து பார்த்தோம். கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் வீட்டிலே செஞ்சு பயன்படுத்துங்க. உங்களுடைய ஹீமோகுளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம். இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.